வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் விலை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பெட்ரோல் ப்ரைஸ்னால் என்ன, பெட்ரோல் ரேட்னா என்ன, இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைஸ் அப்படின்னா விலை, ரேட் அப்படின்னா வீதம். இப்போது பெட்ரோல் ப்ரைஸு இன்றைக்கி வந்து 100 ரூபாய் இருக்குது, நாளைக்கு வந்து 102 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை எப்படி சொல்லணும்னா, பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ்டு பை 2 rupees. பெட்ரோல் 2 ரூபாய் வீதம் உயர்ந்திருக்கு. அப்போ ரேட் அப்படின்னா வீதம், ப்ரைஸ் அப்படின்னா விலை. ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இது வந்து ப்ரைஸ், விலை அப்படின்றது ஒரு பொருளுடைய ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ரேட் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ். எந்தெந்த இடத்துலலாம் ஏற்றம் இருக்கும் வருதோ அந்த டைமில் வந்து ரேட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ரேட் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம், இது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வட்டி விகிதம். இன்னொன்று பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, டைவோர்ஸ் ரேட்டு, பிறப்பு இறப்பு விகிதம். ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இதெல்லாம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால விகிதம் அப்படின்றது சொல்லணும். சக்ஸஸ் ரேட், ஃபெயிலியர் ரேட், விக்ட்ரியின் விகிதம், தோல்வி விகிதம் என்ன. இன்னொன்று இந்த நார்மல் ரேட்டு, பீக் அவர் ரேட்டுன்னுவாங்க. காரெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது சொல்லுவாங்க, நார்மல் ரேட் வேறு, பீக் அவர் ரேட் வேறு. அப்போ வந்து ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து 1 ஹவருக்கு ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா, பீக் ஹவரில் அது வந்து 200 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விலை எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதோ, ஏற்றம் இறக்கம் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ரேட் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கணும். இப்போது இன்றைக்கு வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு டுடே, இன்றைய தங்கத்தின் விலை என்ன. இதை வந்து இன்னையோட தங்கத்தின் விலை என்ன. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் பிட்காயின் டுடே, இன்றைய பிட்காயின் விலை என்ன. இதுவே நாளைக்கு வந்து பிட்காயின் வந்து இன்றைக்கி 35 லட்சம் இருக்குது, நாளைக்கு 1 லட்சம் ஏறுது அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் பிட்காயின் ரைஸ்டு பை 1 lakh. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் அது விலை ஏற்றம் இருக்கும் வருதோ அந்தந்த இடத்துல வந்து ரேட் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி தான் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் சில்வர் டுடே, இன்றைய வெள்ளி விலை என்ன. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் வெஜிடபிள் டுடே, இன்றைய காய்கறிகளின் விலை என்ன. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் டீசல் டுடே, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஃபெராரி காரின் இன்றைய விலை என்ன. டீசல் ரேட் ஹஸ் ரைசன் பை 2.56. அப்போ டீசலுடைய விலை 2.56 ரூபாய் வீதம் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், பெட்ரோல் ப்ரைஸோட ப்ரைஸ்னால் என்ன, ரேட்டுனா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரேட் அப்படின்றது இந்த ஏற்றம் இருக்கும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் ரேட் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.